கொஞ்சம் அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நம்ம ஏன் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இது ஒரு ஓன் பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடாது, நம்மளாலே முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட டிசைன் பண்ணியிருக்கோங்க. 25,000 30,000 போட்டு வாங்கவே முடியாதுங்க சிலர்லாம். இப்போ நம்மக்கிட்ட மிஷின் கேட்குறவங்களே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கேட்குறாங்க. அப்படி இஎம்ஐ போட்டு வாங்குறவங்க 25,000 போட்டு வாங்க முடியுங்களா? ஏன்னா நம்ம மிஷின்லங்க புள்ளி, பியரிங்கு, ரோலரு, பெல்ட்டு, கியர் டைப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார். அதனால உங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம மிஷினில் வராதுங்க. மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, மிஷினுக்கு 3 வருஷம் கொடுக்குறோங்க சார் வாரண்டி, பிளேடுக்கு 2 வருஷம் கொடுக்குறாங்க சார். தீவன பயிர் பாருங்க, தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதை விட பெருசு பாருங்க நம்ம கரும்புங்க, இது நாட்டு கரும்புங்க சார். கரும்பவே வெட்டும் போது நம்ம தீவன பயிரை வெட்டுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எவ்வளோ பெரிய கண்டாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம மிஷின் கட் பண்ணிடுவோம். சரி, இப்போ 2 மாடு 3 மாடு வச்சிருக்கிறவங்கனாலலாம் 25,000 30,000 போட்டுலாம் வாங்க முடியாதுங்க. எல்லா ஃபார்மர்ஸுக்கும் போய் நம்ம மிஷின் சேரணுங்க. அதுக்காகவே நம்ம கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க. மேடம் வணக்கம். வணக்கங்க சார். வணக்கம் சார். ஓகே, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன். என் பேர் வந்து பார்க்குங்க சார். நாங்கள் உப்படமங்கலம் கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இவங்க வந்து என் சிஸ்டர். வணக்கம் சார், என் பேர் விஷாலிங்க, நானும் உப்படமங்கலத்தில் தாங்க இருக்கேன். ஓகே மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன செயலில் வந்து சாப் கட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த அக்ரிகல்ச்சர் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த சாப் கட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதுக்கான காரணம் என்னங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து 10 மாடு கிட்ட நாங்கள் வச்சுருந்தோங்க சார். அப்படி இருக்கும்போது நம்ம பயிரெல்லாம் அறுத்து தான் போடணும். அப்படியே போடும்போது மாடுகள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பயிரை அப்படியே சாப்பிடாது, பாதி வேஸ்ட் ஆகிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த சாப் கட்டர் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிருந்தோம். அதுவும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்துச்சு. இதில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. நம்ம இப்போ வந்து பயிர் போட்டாலும் அது நிறைய போடுறப்ப செதற ஆரம்பிச்சுது, வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சுது, இதுலேயே வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா சின்னதாக சாப் கட்டர் நமக்கு ஏன் கண்டுபிடிக்க கூடாது, ஏன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கும் எங்கள் சிஸ்டருக்கும் தோணுச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நம்ம பண்ணை தேவைக்காக ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் டிசைன் பண்ணது இந்த சாப் கட்டுற மிஷின் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி 6 மாதம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை பார்த்து பக்கத்தில் இருக்க ஃபார்மில் இருக்கவங்கலாம் எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சின்னதாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் எங்களுக்கும் கிடைக்குமா, ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நம்ம ஏன் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இது ஒரு ஓன் பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடாது, நம்மளாலே முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட நானும் என் சிஸ்டரும் இதிலிருந்து நாங்க சின்ன அப்டேட் பண்ணி தான் நாங்க இந்த மிஷின் டைரி தோஸ் வந்து கண்டுபிடிச்சோம். இது பக்கத்துல இருக்கவங்களே கொடுக்கவும் அவங்க ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த டைரி தோஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து டெலிவரி பண்ணோம். நல்லா வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்தனால நம்ம இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே இந்த மிஷின் இந்த சாப் கட்டர் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ மகாராஷ்டிரா வரைக்கும் நமக்கு வந்து டீலர்ஸ் இருக்காங்கங்க. இப்போ ஏற்கனவே வந்து நீங்க வந்து பெரிய சாப் கட்டர் வாங்கி வெளியில வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாக்குறீங்க? சார் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பயிர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தூக்கி நாங்கள் லேடிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தூக்கி வைக்கணுங்க சார். வச்சு இதில் நல்லா உள்ளே தள்ளணுங்க. தள்ளுனா தான் பயிர் கரெக்டாக அந்த பீஸாக கட் பண்ணி கொடுக்குதுங்க. இல்லாட்டி ரோலர் மட்டும் சுற்றுதுங்க, பயிர் வெட்ட மாட்டேங்குதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருக்கிறனால எங்களால் மூவ் பண்ண முடியலைங்க. க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இப்போ நம்ம ஆட்டு பண்ண அப்பப்போ கொஞ்சம் பட்டி மாற்றி போடுவோம் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்க முடியலைங்க இந்த மிஷினை. அதனால நம்ம இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், டெமோ ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாங்க. சரிங்க. லேடிஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாங்க. ஸோ இதில் வந்து தீவனம் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிகிட்டே இருக்குமா, இல்லை வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துங்களா? சார் பயிர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கோங்க சார். இந்த மிஷினில் இந்த இடத்துல பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஸ்லோப் வச்சுருக்கோங்க சார். அதனால் பயிர் வைக்கும்போது அந்த பிளேடு சுற்றும் போது அந்த ரொட்டேட்டுக்கும் இந்த ஸ்லோப்புக்கும் பயிர் ஆட்டோமேட்டிக்காகவே எழுத்துக்குங்க சார். சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க நம்ம இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த பயிரெல்லாம் செதறதுங்க. நம்ம டப்பா வைக்கிறது ஒரு இடங்க, பயிர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த இடமே பயிராக தாங்க இருக்கும். நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டப்பா வச்சிங்கன்னா பயிர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டப்பாலே விழுவுங்க சார். நீங்கள் அந்த பாக்ஸ் ஃபில் ஆனதும் அடுத்த ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாங்க.
ஓகேங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி சாஃப் கட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய தீவனங்கள் வந்து வெட்டுறதுக்கு தான் இது பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம சாஃப் கட்டில் என்ன மாதிரி தீவனங்கள்லாம் கட் பண்ணலாங்க? சார் நம்ம பயிரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் வெட்டிக்கலாங்க, கரும்புங்க, 9 வகையான புல்லு வெட்டுக்கலாங்க சார். ஜிஞ்சுவா புல்லுங்க, கோஎஃப்எஸ்ஸுங்க, கம்பந்தட்டு, சோளத்தட்டு, காஞ்ச பயிருங்க, காஞ்ச சோளத்தட்டு, காஞ்ச மக்காச்சோளத்தட்டு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வெட்டிக்கலாங்க சார் நம்ம மிஷினில். சரிங்க மேடம். இப்போ இன்றைக்கி வந்து நிறைய சாஃப் கட்டருங்க வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இதுலேயே வித்தியாசமான வந்து சைஸ்லேயும் சரி நிறைய சாஃப் கட்டர் பார்க்க முடியுது. ஸோ அதில் நம்ம சாஃப் கட்டருக்கும் மற்ற சாஃப் கட்டருக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேஃப்டிங்க. எந்த சாஃப் கட்டர் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல நம்மளுக்கு வந்து சேஃப்டி முக்கியங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேடு கொண்டு எல்லாமே உள்ளேயே வச்சுருக்கோங்க. சரிங்க. வெளியே கை படுறதுக்குமே இதுக்கு மேலே கை போகாதுங்க சார். சரிங்க. இதுக்குள்ளே காம்பேக்டாக வச்சுருக்கோம், இதுக்குள்ளே கை போகாதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேடிஸ்லேருந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணலாங்க, ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாங்க சார். குழந்தைங்களே பக்கத்தில் வராங்க அப்படின்னா கூட சேஃப்டியாக தாங்க இருக்கும் நம்ம மிஷினு. சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேடுங்க. நம்ம பிளேடு பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் பிளேடில் செஞ்சுருக்கோங்க சார். ஹை கார்பன் மெட்டீரியலில் இதில் டபுள் சைட் ஷார்ப் வச்சு வச்சுருக்கோம். நீங்கள் வருஷம் ஒருக்கா ஷார்ப் வச்சா போதுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 600 to 700 கிலோ வரையுமே பச்சை தட்டு வெட்டிக்கலாங்க. காஞ்ச தட்டு பார்த்தீங்கன்னா 200 to 300 கிலோ வரை வெட்டிக்கலாங்க. நீங்கள் பச்சை தட்டே அதிக வெட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். காஞ்ச தட்டு மட்டும் வெட்டுறீங்க அப்படின்னா கூட 6 மாதத்துக்கு ஒருக்கா ஷார்ப் பண்ணி மாட்டிக்கலாங்க. சரிங்க. இப்போ இந்த சாப் கட்டுற மிஷினை பொறுத்த வரைக்கும் மினிமம் எத்தனை மாடுலேருந்து அதிகபட்சம் எத்தனை மாடு இருக்கிறவங்க வந்து வாங்கலாம்? அதேமாதிரி ஆடுங்களுக்கும் எனக்கு சொல்ல முடியுங்களா? சார் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலேருந்து 20 மாடு வச்சுருக்கவங்க வாங்கிக்கலாங்க சார். சரிங்க. அதே மாதிரி ஆடு வச்சுருக்கவங்க 2 ஆடுலேருந்து 50 ஆடு வச்சுருக்கிறவங்க வரையும் வாங்கிக்கலாங்க. சரிங்க. சார் மோட்ரு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் 1 HP மோட்டர் செட் பண்ணியிருக்கோங்க. சரிங்க. கஸ்டமர் தேவைக்காக நாங்கள் 1 HP 1.5 HP 2 HP வரை கொடுத்துட்ருக்கோங்க. மோட்ரு பார்த்தீங்கன்னா 100% காப்பர் காயில் மோட்டருங்க சார். ஓகே மேடம். இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு சாஃப் கட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் வந்து இந்த பேர் பார்ட்ஸ் பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இதே ப்ராப்ளம் வந்து உங்கள் சாஃப் கட்டருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப லாங்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து இதில் வந்து உடனே ஒரு ஏதாவது பேர் பார்ட்ஸோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உடனே கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா? சார் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின்லங்க புள்ளி, பியரிங்கு, ரோலரு, பெல்ட்டு, கியர் டைப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார். அதனால் உங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம மிஷினில் வராதுங்க. சரிங்க. நீங்கள் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேடு மட்டும் தேய்மானம் ஆச்சுன்னா நீங்கள் கலட்டி ஷார்ப் பண்ணி மாட்டிக்கலாங்க. மற்றபடி நம்ம மிஷினில் எந்த ஒரு சர்வீஸும் வராதுங்க. அப்படி உங்களுக்கு பிளேடு தேவைப்படுது, நீங்கள் யூஸ் பண்ணி 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எப்போ எங்களை காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு பிளேடு பாஸ் சர்வீஸில் நாங்கள் போட்டு விட்ருவோங்க, நீங்கள் மாட்டிக்கலாங்க. பிளேடு பார்த்தீங்கன்னா ஹை கார்பன் பிளேடில் தான் செஞ்சுருக்கோங்க. உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வெல்டிங் பட்டையிலையோ பக்கத்தில் கொடுத்து நீங்கள் ஷார்ப் பண்ணி மாட்டிக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரே மாடல் தான் வச்சுருக்கீங்க. HP மட்டும் மாறுது, மோட்டரோட கெப்பாசிட்டி மட்டும் மாறுது. ஸோ இதை மிஷினோட ரேட்லாம் என்ன மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க? சார் நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மாடு 3 மாடு வச்சுருக்கிறவங்கனாலலாம் 25,000 30,000 போட்டுலாம் வாங்க முடியாதுங்க. எல்லா ஃபார்மர்ஸுக்கும் போய் நம்ம மிஷின் சேரணுங்க. அதுக்காகவே நம்ம கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க. கம்மி ரேட்டு சீப்பாக ரேட் கம்மியாக இருக்குது, அதனால் மெட்டீரியலுமே கொஞ்சம் குவாலிட்டி லெஸ்ஸாக இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாங்க. மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் போட்டு செஞ்சுருக்கோங்க. மிஷினோட ரேட்டு 13,500 நாங்கள் ஆஃபர் ப்ரைஸை 11,800 கொடுத்துட்ருக்கோங்க சார். நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணுங்க. அந்த பர்பஸ்க்காகவே நாங்கள் எல்லாம் கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க சார். சரிங்க மேடம். மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க, மிஷினுக்கு 3 வருஷம் கொடுக்குறோங்க சார் வாரண்டி, பிளேடுக்கு 2 வருஷம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாங்க. சரிங்க மேடம். இப்போ வந்து பிளேட்லேருந்து எல்லாமே எந்த அளவுக்கு தரமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, குவாலிட்டியாக பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் குறைஞ்ச ரேட்லேயே கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது என்ன தான் நம்ம ரேட்டு கம்மியாகவும் தரமாகவும் இருந்தாலுமே மெயின் வந்து சாஃப் பண்ணுறது தான், அது பில்லுங்களை வெட்டுறது தான், கட் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குங்க சார்? நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா தீவன பயிலேருந்து கரும்பு வரை எல்லாமே வெட்டலாங்க சார். 9 வகையான பில்லு வெட்டிக்கலாங்க. 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு கட் பண்ணி கொடுக்குங்க சார். கரும்புமே 1/4 இன்ச்சு தாங்க சார் கட் பண்ணு, கரெக்டாக 1/4 இன்ச்சு கட் பண்ணி கொடுக்குங்க. சரிங்க. ஆடு மாடு அனைத்துமே நல்லா ஈஸியாக சாப்பிட்டுக்கோங்க சார். லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வெட்டுதுன்னு பாருங்க. கரும்பு ஃபஸ்ட்டு கட் பண்ணி காட்டுறேங்க சார். தீவன பயிர் பாருங்க, தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, அதை விட பெருசு பாருங்க நம்ம கரும்புங்க. இது நாட்டு கரும்புங்க சார், நல்லா தடிமனான கரும்புங்க. கரும்பவே வெட்டும்போது நம்ம தீவன பயிரை வெட்டுறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு கரும்பு செக் பண்ணி காட்டுறீங்களா? காட்டுறேங்க சார்.
பாருங்கள் சார், அரேஞ்சு கட் பண்ணியிருக்குங்க சார். கரும்பவே இவ்வளோ ஹார்டான கரும்பவே வெட்டும்போது தீவன பயிரில் ஒரு விஷயமே இல்லைங்க. அதையும் வெட்டி காட்டுற பாருங்க. சரிங்க. ஸோ கிட்டத்தட்ட கரும்பு வந்து நாட்டு கரும்பு நல்லா ஹார்டாகவே இருக்கும். ஆமாங்க. ஸோ அதுவே இந்த அளவுக்கு கட் பண்ணுதுன்னா உங்களுக்கு தீவன பயிரெலாம் சொல்லவே வேண்டாம். ஆமாங்க. நல்லாவே கட் பண்ணி கொடுக்கும். ஓகே மேடம், அடுத்து என்ன கட் பண்ணி காமிக்க போறீங்க? அடுத்து சூப்பர் நேப்பியர் கட் பண்ணி பார்க்கலாங்க. சார் பார்த்தீங்கன்னா அந்த மெயினே தண்டு தாங்க. பாருங்க 1/4 இன்ச் அரை இன்ச் வெட்டி இருக்குங்க சார். இது சூப்பர் நேப்பியர். ஆமாங்க, இது சூப்பர் நேப்பியருங்க. இந்த இலையில பார்த்தீங்கன்னா ஆடு மாடுங்க சாப்பிட்டுக்கோங்க. அப்படியே சாப்பிட்டு. ஆமாம், சாப்பிட்டுக்கோங்க. இந்த தண்டு தான் வேஸ்ட் பண்ணுங்க சார். பாருங்க நல்லா கட் பண்ணி கொடுத்துருக்குங்க. நல்லா 1/4 இன்ச் அரை இன்ச் கட் பண்ணியிருக்குங்க. சரிங்க சார். நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனும் சவுண்டும் அதிகம் இருக்காதுங்க சார். சார் நம்ம பயிர் வெட்டும்போது பாருங்க கரெக்டாக டைரெக்டாக பக்கெட்லேயே விழுந்துருச்சுங்க. இதை அள்ளி வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இப்படியே கொண்டு போய் ஆடு மாடுங்களுக்கு வச்சுக்கலாங்க சார். ஓகே, ரொம்ப வேஸ்டேஜ் வெளியே போகாது. ஆமாங்க, வேஸ்டேஜ் ஆகாதுங்க சார். பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு வச்சதுமே. ஓகேங்க, இதே நார்மலாக அந்த சூப்பர் நேப்பியர் அப்படியே போட்டால் என்ன ஆகும்? அப்படியே போட்டோம்னாங்க சார், அந்த இலைகளை மட்டும் கடிச்சிட்டுங்க, தண்டுங்கெல்லாம் போட்டுருங்க. அங்கே பாருங்க தண்டுங்கெல்லாம் காஞ்சி கிடக்க பாருங்க. இங்கே இருக்க பாருங்க. இப்போ நம்ம சாஃப் கட்டில் கட் பண்ணி போடும்போது எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுதுங்க. ஓகே மேடம், இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 9 வகையான பசுந்தீவனம் மட்டும் இல்லாமல் கரும்பு, இந்த காஞ்ச தட்டு எல்லாமே வந்து எங்களுக்கு சாஃப் பண்ணி காமிச்சிங்க. ஸோ எந்த அளவு கட் பண்ணுது, ஸோ ப்ளஸ் வந்து இந்த மிஷினோட குவாலிட்டியை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இது இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய முயற்சியாக இந்த கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க சார்.